வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான மருத்துவ பதிவில் கடுகினுடைய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். கால்சியம், மேங்கனீஸ், தாமிரம், இரும்பு, செலினியம், துத்தநாகம் போன்ற தாது உப்புக்கள்லாம் கடுகுல இருக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை நம்ம கடுகு நம்மளுடைய உணவுகளில் சேர்த்துக்கும் பொழுதே அந்த பிரச்சனைகள்லாம் கியூர் ஆகிடும். கடுகு நம்மளுடைய இருமலை கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் விஷத்தை முறிக்கக்கூடியதாகவும் இருக்குது. ஜீரண கோளாறுகளை சரி செய்யக்கூடியதாகவும் ஒற்றை தலைவலியை போக்கக்கூடிய தன்மைகளை கொண்டதாகவும் இருக்குது. விக்கலை கட்டுப்படுத்தக்கூடியதும் ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியதும் நம்மளுடைய கடுகு தான். ஸோ இந்த கடுகுக்கு இன்னும் நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்கு. அதே போல அதையும் நம்ம பார்த்துருவோம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கடுகுல நிறைய கலப்படங்களும் செய்யறாங்க. அது போல கலப்படம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கடுகுகளை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அதனால நமக்கு என்னென்ன தீமைகள் இருக்கு, அதுல இருந்து நம்ம எப்படி எல்லாம் தப்பிக்கலாம் அப்படின்ற முழு பதிவையும் நம்ம சுருக்கமாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது கடுகு. கடுகு விதைகளில் குளுக்கோசினோலேட்ஸ் மற்றும் மோரோசனாஸ் மற்றும் மூலக்கூறுகள்லாம் அதிகமாக நிறைந்திருக்கு. ஸோ இந்த மூலக்கூறுகள் என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல்கள் வளராமல் தடுக்கிறதுக்கு முன்னாடியே உதவும். புற்றுநோய் செல்களை வளர தூண்டக்கூடிய கார்ஜினோஜென்னாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விளைவுகள் பார்த்தீங்கன்னா கடுகு தடுக்குது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய கெடுதல் தரக்கூடிய புற்றுநோய் செல்கள் பரவாமல் நம்மளுடைய உடலை புற்றுநோயிலிருந்து பாதுகாப்பதற்கு கடுகு உதவிகரமாக இருக்கும். தலைவலியை போக்கும் கடுகு. கடுகுக்கு தலைவலியை போக்கக்கூடிய ஆற்றல் இயல்பாகவே இருக்கு. குறிப்பாக மைக்ரேன் எனப்படக்கூடிய ஒற்றை தலைவலியை சரி செய்வதற்கு கடுகு உதவிகரமாக இருக்கும். கடுகில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி தலை பாரத்தை குறைக்கிறது. ஸோ அந்த நர்வ் சிஸ்டத்தை உங்களுக்கு அமைதிப்படுத்துறதால தலை பாரம் குறையும். அதோட உடல்ல ஏற்படக்கூடிய வலியையுமே கடுகு உங்களுக்கு குறைக்கும். ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாத்தையுமே ரிலீவ் பண்றதால இந்த கடுமையான தலைவலி, குறிப்பா ஒற்றை தலைவலி எல்லாத்தையுமே நீங்க கடுகு எடுத்துக்கொள்ளும் போது தீர்த்து கொள்ளலாம். ஜீரண சக்தியை மேம்படுத்தும் கடுகு. கடுகு நம்முடைய ஜீரண சக்தியை அதிகரிக்க செய்யும். அஜீரண கோளாறுகளால் அவதிப்படுபவர்களுக்கெல்லாம் கடுகு ஒரு அருமருந்து அப்படின்னே சொல்லலாம். கடுகு எண்ணெயில குறிப்பாக இருக்கக்கூடிய அதிகப்படியான ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்துக்கள் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுத்து ஜீரண மண்டலத்தினுடைய செயல்பாட்டை வேகப்படுத்துது. இதனால கடுமையான மலச்சிக்கல், அஜீரணம், ஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு கடுகு எடுத்துக்கலாம். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் கடுகு. சமையலுக்கு கடுகு எண்ணெயை பயன்படுத்துறவங்களும் கடுகு அப்படியே எடுத்துக்கிறவங்களும் இப்போ நீங்க கடுகு எண்ணெயை பயன்படுத்துறீங்க அப்படின்னா மற்ற எண்ணெயை பயன்படுத்துறவர்களை விட இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவது கடுகு எண்ணெய் எடுத்தவங்களுக்கெல்லாம் குறையுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கடுகு எண்ணெய் நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்குது. ஸோ அந்த கட்டுக்குள்ள வைக்கிறதால கெட்ட கொலஸ்ட்ராலினுடைய எல்டிஎல் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கும் அதே போல உயர் ரத்த அழுத்தம் அவங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். அப்போ அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் சொல்லக்கூடிய அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ராலை குறைச்சிக்கலாம். ஹை பிபியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதனால கார்டியோ வாஸ்குலார் நோய்களினுடைய அபாயம் குறையும். இதயம் சார்ந்த இதய தசைகள், மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கெல்லாம் கடுகு நம்ம எடுத்துக்கலாம். பற்கள், எலும்புகளை உறுதியாக்கும் கடுகு. கடுகு விதைகளில் அதிகப்படியான செலினியம் சத்து இருக்கு. இந்த மினரல் என்ன பண்ணும் அப்படின்னா எலும்புகளை உறுதியாக வைத்திருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதன் மூலமாக ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு இருக்கலாம். மேலும் நகங்கள், பற்கள் ஆகியவற்றையும் உறுதியாக வைத்திருக்கிறதுக்கு கடுகு உதவிகரமாக இருக்கும். கடுகுல நிறைந்திருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் பற்கள், ஈறுகள், எலும்புகள் ஆகியவற்றில் சிதைவுகள் ஏற்படாமல் முன்னாடியே பார்த்து கொள்ளும். சிதைவுகள் ஏற்பட்டிருந்தாலும் நீங்க கடுகு எடுத்துக்கொள்ளும் போது அந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்ணிக்கலாம். சரும ஆரோக்கியத்திற்கு கடுகும் உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக கடுகு எண்ணெயும் சரும ஆரோக்கியத்திற்கு உதவிகரமாக இருக்கும். எல்லா சீசன்லுமே, அதாவது எல்லா பருவ காலங்களிலுமே நம்முடைய சருமத்தை நம்ம நீரேற்றத்தோட வைத்துக் கொள்வதற்கு கடுகு உதவிகரமாக இருக்கும். சருமத்தில் உள்ள இருக்கக்கூடிய அழுக்குகளை வெளியேற்றி பருக்கள் ஆகியவற்றெல்லாம் வராமல் தடுக்கிறதோடு போதிய அளவு நீர் சக்தியும் கொடுக்கும். ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக நம்மளுடைய சருமத்தை வைக்கும். கடுகில் நிறைந்திருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் சருமத்தில் தொற்றுகள் மற்றும் பிற சரும பிரச்சனைகள், மற்ற ஸ்கின் ப்ராப்ளம் உங்களுக்கு எதுவும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதற்கெல்லாம் கடுகும் கடுகு எண்ணெயும் உதவிகரமாக இருக்கும். ஆன்டி ஏஜிங் பண்பு கொண்டது கடுகு. கடுகுல ஆன்டி ஏஜிங் பண்புகள் அதிகம். குறிப்பாக கடுகில் இருந்திருக்கக்கூடிய விட்டமின் ஏ, விட்டமின் சி எனும் உயிர் சத்து மற்றும் விட்டமின் கே ஆகியவெல்லாம் இருக்கிறதால இது உங்களுடைய வயதான தோட்டத்தை தடுத்து உங்களை எப்போதுமே இளமையாக வைத்திருக்க செய்யும். கடுகு எண்ணெய் பார்த்தீங்கன்னா லேசாக நீங்க சூரியேற்றி அந்த கடுகு எண்ணெய் ஆறுனதுக்கு அப்புறம் முகம் மற்றும் கை கால்களை தேய்ச்சி நீங்க மசாஜ் செஞ்சுட்டு குளிக்கலாம்.
குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா குளிர்காலத்தில் இந்த எண்ணெய் உங்களுடைய சருமத்திற்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுடைய உணவில் பயன்படுத்தும் போது உடலினுடைய வெப்பநிலை சீராகும். இதனால் உங்களுடைய சருமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சுருக்கங்கள் சருமம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நீங்கள் நலமோடு இருக்கலாம். என்னதான் ஆரோக்கியமான முறையில் கடுகு நம்ம எடுத்துக்கொண்டு நிறைய மருத்துவமைகளை பெற்றுக்கொண்டிருந்தாலும் இந்த மாதிரி கடுகுலையும் சில கலப்படங்கள் வந்து செய்து கொண்டு தான் இருக்காங்க. ஸோ இந்திய சமையலறையில் கடுகுக்கு நம்ம எப்போதுமே ஒரு முக்கியமான இடத்தை கொடுப்போம். அத்தகைய கடுகுலையும் வந்து கலப்படம் வந்து செய்கிறாங்க. மனிதர்களுக்கு வந்து பக்கவாதம் வருவதற்கான முக்கிய காரணியாக கடுகு கலப்படம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த கடுகு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இந்த ப்ராப்ளம் ஏற்படும். அதில் கடுகு கலைச்செடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிமோன் விதைகள் இருக்கும். ஒரு பொருளாதார நோக்கத்துக்காக பணம் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக கடுகுல இந்த ஆர்ஜிமோன் விதைகளை வந்து பார்த்தீங்கன்னா கலப்படம் பண்ணுறாங்க. இதை எளிதிலே நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறிதளவு கடுகை வந்து நீங்கள் கையில் எடுத்து பாருங்கள். கடுகுல கலப்படம் செய்யப்பட்ட ஆர்ஜிமோன் விதைகள் வந்து வெளிப்புறத்தில் சொரசொரப்பாக இருக்கும், அளவில் கொஞ்சம் கடுகை விட பெருசாகவும் இருக்கும். கலப்படம் இல்லாத கடுகை நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ளே உங்களுக்கு மஞ்சள் நிறமாக இருக்கும். கலப்படம் செய்யப்பட்ட ஆர்ஜிமோன் விதைகள் உள்ளே வெள்ளையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதாவது அளவுகளில் பெருசாக இருந்துச்சுன்னா அது ஆர்ஜிமோன் விதைகள் கடுகு கூட கலந்துருக்காங்கன்றது அர்த்தம். நீங்கள் வந்து கலப்படம் இல்லாத ஆரோக்கியமான கடுகு உடைச்சு பார்க்கும்போது மஞ்சள் நிறம் தெரியணும், அதுதான் அது கலப்படம் இல்லாத கடுகு. ஒருவேளை நீங்கள் அந்த விதைகளை உடைச்சு பார்க்கும்போது வெள்ளை நிறம் தெரிஞ்சதுன்னா அது ஆர்ஜிமோன் விதைகள் கலந்திருக்கக்கூடிய கலப்படமான கடுகுன்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு முறைகள்லையும் நீங்கள் கலப்படமான கடுகை கண்டுபிடிக்கலாம். கடுகை வந்து ஒரு டம்ளர் நீரில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உண்மையான கடுகு எப்போதுமே நீரில் வந்து மூழ்கி போயிடும். கலப்படம் செய்யப்பட்ட அந்த ஆர்ஜிமோன் விதைகள் தான் நீருடைய மேற்பரப்பிலே மிதக்கும். அப்போ உணவுப் பொருட்களில் இது போல வந்து உங்களுக்கு கலப்படம் இருக்கு. ஸோ கடுகுலையும் இந்த கலப்படம் இருக்கிறதால இந்த விஷயத்தை நீங்க நோட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த மாதிரி நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கடுகுல இருக்கக்கூடிய கலப்படம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கலப்படம் இருக்கக்கூடிய கடுகுல சாப்பிட்றதால உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், அதுல இருந்து நம்ம எப்படியெல்லாம் வெளிவரலாம் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி கடுகுல கலந்திருக்கக்கூடிய ஆர்ஜிமோன் விதைகள் நம்மளுடைய உயிருக்கே ரொம்ப ரொம்ப ஆபத்து. இந்த கடுகுல கலப்படம் செய்யக்கூடிய ஆர்ஜிமோன் விதைகளை பிரம்மத்தண்டு அப்படின்னு சொல்லுவோம், பிரம்மத்தண்டு விதைகள்னு சொல்லுவோம். மனித உயிரை பறிக்கக்கூடிய அளவுக்கு ஆபத்தான நச்சுத்தன்மை இந்த ஆர்ஜிமோன் விதைகள் இருக்கு. ஸோ இந்த விதைகள் பொதுவாக பார்ப்பதற்கு கடுகு போன்ற கருமை நிறத்திலும் சிறிய அளவிலும் வந்து இருக்கும். ஸோ இந்த ஆர்ஜிமோன் விதைகள் அடங்கி இருக்கக்கூடிய கலப்பட கடுகை தினமும் உங்களுடைய உணவுகளை நீங்க பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா உடல்ல கொடூரமான நோய்களை நீங்க ஏற்படுத்திக் கொள்ளலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்க எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் ஏற்படும். இப்போ அந்த கொடூரமான நோய்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு உங்களுக்கு வந்து ஏற்படும். ஆர்ஜிமோன் விதைகள் கலந்திருக்கக்கூடிய கடுகு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்புறம் நாட்கள் செல்ல செல்ல பார்வை கோளாறு உங்களுக்கு வந்து ஏற்படும், பக்கவாதம் பிரச்சனை ஏற்படும், எரித்தீமா அப்படின்னு சொல்லக்கூடிய சரும நோய் ஏற்படும், தொட்டால் அமுங்கக்கூடிய அளவுக்கு காலில் உங்களுக்கு வந்து வீக்கம் ஏற்படும். இறுதியில் இந்த ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு அதிகமாக மரணத்தையும் உண்டாக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஆர்ஜிமோன் விதைகள் கடுகுல கலந்திருக்கு. அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படும். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளிநாட்டில் ஆர்ஜிமோன் ஆயில் விற்பனை செய்யப்பட்டது. அந்த ஆயிலை வாங்கி பயன்படுத்தியவங்களில் 4 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதனால மத்திய அரசு ஆர்ஜிமோன் ஆயிலை இந்தியாவில் தடை பண்ணாங்க. நாம வாங்கக்கூடிய எண்ணெயில் அந்த எண்ணெய் பாக்கெட்டில் ஆர்ஜிமோன் ஆயில் பயன்படுத்தப்படவில்லை அப்படின்னு லேபிள் இருக்கணும். அதாவது ஃப்ரீ ஃப்ரம் ஆர்ஜிமோன் அப்படின்னு பதிக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் எப்போதும் பார்த்துட்டு தான் வந்து வாங்கணும். இப்போ நம்ம வாங்கக்கூடிய கடுகுல ஆர்ஜிமோன் விதைகள் கலந்துருக்கிறத நீங்கள் முன்னாடியே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஆர்ஜிமோன் விதைகள் மேற்பரப்பில் சொரசொரப்பாக இருக்கும். நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிமோன் விதைகள் அளவில் பெருசாக இருக்கும், கடுகு வந்து அளவில் சின்னதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு உணவுப் பொருளையுமே கடுகுல வந்து கலப்படம் செய்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு தான். ஆர்ஜிமோன் விதைகளை போலவே கேழ்வரகையும் கடுகு வந்து கேழ்வரகு போல இருக்கும், கேழ்வரகு ஒன்றாவே இருக்கும். ஸோ அது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறதால அதையும் லாப நோக்கத்துக்காக வந்து சேர்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கடுகுனுடைய கலப்படங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதை வந்து எப்படியெல்லாம் நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்குறதுன்ற முறையையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறதால அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆரோக்கியமான கலப்படம் இல்லாத கடுகை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆரோக்கியமான கலப்படம் இல்லாத கடுகுகளை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.